ஹாய் ஹால். டெல்னா சொல், டைம்னா நேரம், எட்னா இன்னும். இது சம்பந்தப்பட்ட வாக்கியங்களை பார்த்துடுவோம். ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங். ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவேன். ப்ளீஸ் கம் இஃப் யூ ஹாவ் டைம். ப்ளீஸ் கம் இஃப் யூ ஹாவ் டைம். உங்களுக்கு நேரம் இருந்தா வாங்க. ஐ ஹாவன்ட் டிசைடட் எட். ஐ ஹாவன்ட் டிசைடட் எட். நான் இன்னும் முடிவு செய்யல. டு வியர் அணிய, அனதர்னா மற்றொரு, டோன்ட் நோனா பார்த்தீங்கன்னா தெரியாது. டோன்ட் ஃபர்கெட் டு வியர் இட். டோன்ட் ஃபர்கெட் டு வியர் இட். அதை அணிய மறக்காதீர்கள். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். We have another match this Sunday. We have another match this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு மற்றொரு போட்டி உள்ளது. I don't know that he plays football. I don't know that he plays football. அவர் கால்பந்து விளையாடுவார்னு எனக்கு தெரியாது. அன்டில்னா வரை, எஸ்டர்டே நேற்றைய, சபப்னா பார்த்தீங்கன்னா புறநகர் அப்படின்னு அர்த்தம் தருது. I couldn't watch it until the end. I couldn't watch it until the end. என்னால் கடைசி வரை பார்க்க முடியவில்லை. Did your team win the match yesterday? Did your team win the match yesterday? நேற்றைய போட்டியில் உங்கள் அணி வெற்றி பெற்றதா? It is in the suburbs of the city. It is in the suburb of the city. இது நகரின் புறநகர் பகுதியில் உள்ளது. Should come வர வேண்டும், sleepனா தூங்கு, somethingனா ஏதாவது. You should come with me. You should come with me. நீ என்னுடன் வர வேண்டும். I think I will sleep for 12 hours. I think I will sleep for 12 hours. நான் 12 மணி நேரம் தூங்குவேன்னு நினைக்கிறேன். Should we make a plan to do something else? Should we make a plan to do something else? வேறு ஏதாவது செய்ய திட்டம் போட வேண்டுமா? Tomorrowனா நாளை, yourனா உன்னுடைய, thereனா பார்த்தீங்கன்னா அங்கு. What will we do tomorrow? நாளை என்ன செய்வோம்? What will we do tomorrow? It is not your fault. It is not your fault. அது உன் தப்பு இல்ல. I will try to be there on time. I will try to be there on time. நான் சரியான நேரத்தில் அங்க இருக்க முயற்சிப்பேன். Enough போதுமான, together ஒன்றாக, my என்னுடைய. Do you have enough time to finish it on time? Do you have enough time to finish it on time? அத சரியான நேரத்தில் முடிக்க உங்களுக்கு போதுமான நேரம் இருக்குதா? Let us play together next time. Let us play together next time. அடுத்த முறை ஒண்ணா விளையாடுவோம். We went to my house. We went to my house. நாங்க எங்க வீட்டுக்கு போனோம். Weekend வார இறுதி, tired சோர்வாக, family குடும்பம். What did you do on the weekend? What did you do on the weekend? வார இறுதியில நீ என்ன செய்தாய்? Were you tired? நீங்க சோர்வாக இருந்தீர்களா? Were you tired? I went there with my family. I went there with my family. நான் என் குடும்பத்தோட அங்க போனேன். Next, அடுத்த with me என்னுடன், now இப்பொழுது. Let us plan something for next year. அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது திட்டமிடுவோம். Let us plan something for next year. You should come with me next time. You should come with me next time. அடுத்த முறை நீ என் கூட வரணும். I need to go now. I need to go now. நான் இப்போ போகணும். ஆன்சர்னா பதில், ரூம்னா அறை, வேர்னா பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு அர்த்தம் தருது. No one answered. யாரும் பதிலளிக்கல. No one answered. I think she is in her room. I think she is in her room. அவ அவளுடைய அறையில இருக்கான்னு நான் நினைக்கிறேன். I need to meet her now. I need to meet her now. நான் இப்பொழுது அவளை சந்திக்க வேண்டும். Do you know where she is? Do you know where she is? அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? Aboutனா பற்றி, டேபிள்னா மேஜை, ஃபினிஷ்னா முடி. He talks to me about you all the time. He talks to me about you all the time. அவரு உங்களை பத்தி எப்பொழுதும் என்கிட்ட பேசுறாரு.
I put it on your table. I put it on your table. நான் அதை உங்க மேஜை மீது வைத்தேன். You haven't finished the report. நீங்கள் அறிக்கையை முடிக்கவில்லை. You haven't finished the report. Don't know. தெரியல. செக்னா வந்து சரிபார். அட்ரஸ்னா முகவரி. I don't know where we are right now. I don't know where we are right now. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு எனக்கு தெரியல. Check it once again. Check it once again. மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். I don't know her address. I don't know her address. அவளுடைய முகவரி எனக்கு தெரியாது. Sendனா அனுப்பு. To tellனா வந்து சொல்ல அப்படின்னு அர்த்தம் தருது. To writeனா எழுது. Can I send it now? Can I send it now? நான் இப்பொழுது அதை அனுப்பலாமா? I want to tell her about it. I want to tell her about it. நான் அதை பத்தி அவகிட்ட சொல்ல விரும்புறேன். What do you want to write? What do you want to write? நீங்க என்ன எழுத விரும்புறீங்க? Whyனா ஏன், ஃபேவரட்னா பிடித்த, ஹோம்ஒர்க்னா வீட்டு பாடம். Why do you like it? Why do you like it? உங்களுக்கு ஏன் இது பிடிக்குது? What is your favorite fast food restaurant? What is your favorite fast food restaurant? உங்களுக்கு பிடித்த துரித உணவகம் எது? I don't have any homework to do now. I don't have any homework to do now. இப்பொழுது செய்ய வீட்டு பாடம் எதுவும் இல்ல. மீட்னா சந்தி, ஒர்க்னா வந்து வேலை செய், ஒன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அப்படி அர்த்தம் தருது. Why does she want to meet me? Why does she want to meet me? அவ ஏன் என்ன சந்திக்க விரும்புறா? I also work there. நானும் அங்க வேலை செய்யறேன். I also work there. You met him once. You met him once. நீங்க அவரை ஒரு முறை சந்திச்சிருக்கீங்க. ஃப்ரெண்ட்னா நண்பன், கான்டாக்ட்னா தொடர்புகொள், அகைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அப்படின்னு அர்த்தம் தருது. He is not your friend. He is not your friend. அவன் நண்பன் இல்லை. Contact me on my Facebook ID. Contact me on my Facebook ID. என்னுடைய Facebook ஐடியில் வந்து தொடர்பு கொள்ளுங்க. Can we meet again? Can we meet again? நம்ம மீண்டும் சந்திக்கலாமா? To beனா இருக்க, shouldn't have comeனா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் தருது. Placeனா வந்து பார்த்தீங்கன்னா இடம். I want to be your friend. நான் உங்க நண்பனா இருக்க விரும்புறேன். I want to be your friend. I shouldn't have come with you. நான் உன் கூட வந்திருக்க கூடாது. I shouldn't have come with you. Did you like this place? Did you like this place? இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? Forgetனா மறந்து விடு, ownனா சொந்தமாக, doனா வந்து பார்த்தீங்கன்னா செய் அப்படின்னு அர்த்தம் தருது. Forget about it. Forget about it. அதான் மறந்துடு. He has his own apartment. He has his own apartment. அவருக்கு சொந்தமா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. I will not do it again. I will not do it again. நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன். Happenனா நிகழ், wasteனா வீணாக்கு, than மீனா வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட அப்படின்னு அர்த்தம் தருது. It won't happen again. அது மீண்டும் நடக்காது. It won't happen again. I don't want to waste my time talking to you. நான் உன்கிட்ட பேசி என் நேரத்தை வீணாக்க விரும்பல. I don't want to waste my time talking to you. My sister Susan is 5 years older than me. My sister Susan is 5 years older than me. என் சகோதரி சூசன் பார்த்தீங்கன்னா என்னை விட 5 வயது மூத்தவர். Some other dayனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நாள், to seeனா பார்க்க, goalனா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு. I will come to your house some other day. I will come to your house some other day. நான் இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். I know she will be happy to see me. I know she will be happy to see me. அவ என்னை பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைவான்னு எனக்கு தெரியும். I will talk about the goals once again for everyone. அனைவருக்கும் இலக்குகளை பற்றி மீண்டும் ஒரு முறை பேசுவேன். I will talk about the goals once again for everyone. Maybe இருக்கலாம். மியூசியம்னா வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம், பிஃபோர்னா முன்பு அப்படின்னு அர்த்தம் தருது.
மேபி ஷீ இஸ் வியரிங் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் குக்கிங். ஒருவேளை அவ வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கலாம். மேபி ஷீ இஸ் வியரிங் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் குக்கிங். I have planned to go to the art museum tomorrow. I have planned to go to the art museum tomorrow. நான் நாளைக்கு கலை அருங்காட்சியகத்திற்கு செல்ல திட்டமிட்டிருக்கேன். Make sure to go home before 11 p.m. இரவு 10 மணிக்கு முன்னு வீட்டிற்கு செல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரெயின்போனா வானவில், மவுத்னா வந்து பார்த்தீங்கன்னா வாய். I have heard that the rainbow ice cream there is super yummy. அங்க இருக்க ரெயின்போ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நல்லா ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். The smell of that bread is making my mouth water. The smell of that bread is making my mouth water. அந்த ரொட்டியோட வாசனை பார்த்தீங்கன்னா என் வாயில வந்து எச்ச ஊற வைக்குது அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. கபோர்ட்னா அலமாரி, டைரக்ஷன்னா திசை, ஹெல்தினா வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான அப்படின்னு அர்த்தம் தருது. I found these photos while I was cleaning out my cupboard. I found these photos while I was cleaning out my cupboard. நான் என்னுடைய அலமாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது இந்த புகைப்படங்களை கண்டேன். From the top of the hill, we could see for miles in every direction. From the top of the hill, we could see for miles in every direction. மலையோட உச்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா திசைகளிலும் பல மைல்களுக்கு என்னால் பார்க்க முடிந்தது. Fresh fruit and vegetables are an important part of a healthy diet. Fresh fruit and vegetables are an important part of a healthy diet. பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆரோக்கியமான உணவின் ஒரு முக்கிய பகுதியாகும். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.